ஊருல ஒரு சிறிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல ஒரு தவளை தனியா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. குளத்துல இருந்த மீன்களும் நண்டுகளும் அதோட பேசவே மாட்டாங்க. அது தனியா இருந்துச்சு. அதனாலே அது தினமும் வானத்தை பார்த்து எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் குளத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு எலி அந்த தவளைய பார்த்துச்சு. அது சந்தோஷமா, "ஹலோ நண்பா, எப்படி இருக்க?" ன்னு கேட்டுச்சு. அதுக்கு தவளை சோகமா, "நான் ரொம்ப தனியா இருக்கேன்" ன்னு சொன்னுச்சு. அத கேட்ட எலி, "அப்படியா, இனிமேல் நான் உன் நண்பன்" ன்னு சொன்னுச்சு. அதுக்கப்புறம் இருவரும் ரொம்ப நல்ல நண்பர்களா ஆகிட்டாங்க. குளத்துக்கு பக்கத்துல தினமும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தவளைக்கு ஒரு வித்தியாசமான யோசனை வந்துச்சு. நாம 2 பேரும் கால்ல கயிறு கட்டிக்கலாம். அப்போ நீ எங்க இருந்தாலும் நாம ஒன்னா இருந்துக்கலாம் ன்னு சொன்னுச்சு. எலியும் அதுக்கு ஒத்துக்கிட்டுச்சு. இருவரும் கால்ல கயிறு கட்டிக்கிட்டாங்க. அந்த சமயத்துல மேல ஒரு கழுகு பறந்துட்டு இருந்துச்சு. அது கீழே பார்த்ததும் எலிய பிடிக்க கீழே வேகமா வந்துச்சு. பயந்த தவளை உடனே குளத்துக்குள்ள குதிச்சு பெரிய தவறு பண்ணுச்சு. எலி இன்னும் கயிறால அதோட கட்டப்பட்டிருந்தது. எலி தண்ணீருக்குள் இழுக்கப்பட்டு மூழ்கி இறந்துச்சு. சில நாட்கள் கழிச்சு எலியின் உடல் தண்ணீர்ல மிதந்தது. மீண்டும் அந்த கழுகு வந்து எலிய பிடிச்சுச்சு. ஆனா கயிறு இன்னும் இருந்ததால தவளையும் அதோட சேர்ந்து மேல தூக்கிக்கிட்டு போயிருச்சு. இறுதியில இருவரும் உயிரை இழந்துட்டாங்க. கதை மாறல்: முட்டாள்களோட நட்பு நல்லதல்ல.